ரிலையன்ஸ் மார்க்கெட்டில் பிலோ 100 ரூபீஸ்க்குள்ளேயே கிச்சன் ஐட்டம்லாம் கிடைக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுவும் பிலோ 19, 29, 99 ரேட்டுக்கெலாம் கிடைக்குதா? அப்படி என்னெல்லாம் கிடைக்குங்கிறத பார்க்கலாமா? வாங்க. நாங்கள் இன்றைக்கி நாகர்கோயில் ரிலையன்ஸ் மார்ட்டுக்கு போகிறதுக்கு ஈவி ஸ்கூட்டரில் தான் போகிறோம். ஃபஸ்ட் டைம் லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுனால கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஆனால் ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு கிளம்பிட்டோம். அப்புறமா போகும்போதே நல்ல வெயில், அதனால் ஹைவேல போகும்போதே ஒரு ஜூஸ் கடையில் நின்று ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சாதாரணமாக நான் தான் எப்பவும் பைக் ஓட்டுவேன், ஐஸு பின்னாடி இருப்பா. ஆனால் இன்றைக்கி ஐஸு பைக் ஓட்டிகிட்டு வந்தால் நான் பின்னாடி நல்லா ஜாலியாக இருந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். கேட்டுகிட்டே இருந்தால் நீங்கள் நல்லா ஜாலியாக இருக்கீங்களான்னு. ஆமாம், ரொம்ப ஜாலியாக இருந்து. ஏன்னா எப்பவும் பைக் ஓட்டும்போது ஒரு பயம் இருக்கும். ஆனால் அன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக இருந்து நான் ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு ஒரு வழியாக ரிலையன்ஸ் மார்ட்டுக்குமே வந்துட்டோம். இனி இங்கே என்ன மாதிரி பொருள்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சில்வர் செக்ஷன் தான் போனோம். ஃபஸ்ட்டு அங்கே போகும்போதே சில்வர் செக்ஷனுக்கு இந்த பால் காய்க்கிற பாத்திரத்துக்கெலாம் நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த ஓவல் சைஃபில் இருக்க இந்த பால் காய்க்கிற பாத்திரம்லாம் 199 தான். நல்ல வெயிட்டும் இருந்து ஹேண்ட்லுமே நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்து. மற்ற ஐட்டம்ஸ் பார்க்கல, ஏன்னா அதுக்கு வந்து அந்தளவுக்கு ஆஃபர் இல்லை. வீக்கெண்ட் வர மந்த் எண்ட் இந்த மாதிரி போனால் அங்கே ஆஃபர் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிளாஸ் ஐட்டம் செக்ஷன் தான் போய் பார்த்தோம். இங்கே வந்து ரொம்ப எல்லாமே அழகாக இருந்து இந்த சால்ட் பேப்பர் போட்டு வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப அழகாக ஒரு பாட்டில் செட்டு வச்சுருந்தாங்க. இதோட ரேட்டு வந்து 119. அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி மேலே ஆயில் தடவுறதுக்கு ப்ரெஷ்ஷோட சேர்த்தே ஒரு பாட்டில் செட்டு இருந்து இதோட ரேட்டு வந்து 99. இது ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும், ஏன்னா இதில் வந்து ஆயில் கம்மியாக நம்ம யூஸ் பண்ணாலே போதும். அப்புறமா சின்ன சின்னதாக 4 ஜார் இருக்கிற கிளாஸ் ஜார்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்பைசஸ் மிளகு இந்த மாதிரி வைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட்டு வந்து 99 தான். அப்புறமா சின்ன ஜாரில் இருந்து பெரிய ஜார் வரைக்குமே கிளாஸ் ஜார்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வாங்கலாம். ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது கூட கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருக்குது. இது என்னோட பர்சனல் சஜஷன் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து வாங்குங்க. இந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஜார்லாம் ஒரு கடையில் ரேட்டு கேட்டேன். அவங்க 300க்கு மேலே சொன்னாங்க. ஆனால் இங்கே அது 99 தான். இது கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் எதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்து அதோட ரேட் வந்து 599. அதுக்கப்புறமா சின்னதாக நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கான 19 இந்த ஜார்லாம் வச்சுருந்தாங்க, கிளாஸ் ஜார். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லிட்டு கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருந்து. அப்புறமா செராமிக்கில் இந்த கப்பு ரேட் வந்து 199. அதுக்கப்புறம் 19 ரேட்டுக்கு கூட இந்த மண் கப்பு மாதிரி இருக்கிற காஃபி கப்லாம் இருந்து. அப்புறம் செராமிக்கில் 29க்கு 19க்குன்னு இப்படி நிறைய டிஃப்ரெண்டில் வெரைட்டிஸில் ரேட்டு கம்மியான ரேட்டுக்கும் இருக்குது, கொஞ்சம் ரேட்டு அதிகமான ரேட்டுக்கு கூட இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து வாங்குங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டாக தான் இருக்குது. நிறைய வச்சுருக்காங்க. அதனால் நம்ம பார்த்து பொறுமையாக நம்ம ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நல்ல பொருளாகவே வாங்கலாம். அப்புறமா கிளாஸ் ஜார் செக்ஷனை முடிச்சதுக்கப்புறமா இங்கே பிளாஸ்டிக் செக்ஷன் வந்தோம். இங்கேயுமே ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்து 99க்குலாம் நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட்லாம் வச்சுருந்தாங்க. 6 செட்டு இருக்குது 99க்கு, வேறு 2 செட்டு இருக்குது 49. இந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நட்ஸ் இந்த மாதிரி போட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எக் ட்ரேலாம் வந்து 49 தான். இதில் 6 எக்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் நான் 199க்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாதிரி 3 பீஸ் செட்டு உள்ளேயே அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரிலாம் இருந்து. வேறு 5 பெட்டி வந்து 99க்கு வச்சுருந்தாங்க. ரேட்டு கம்மியாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்காதா நல்லா இருக்காதாங்கிற டவுட்டே இல்லாமல் எல்லா பொருளுமே நீட்டாக சூப்பராக எல்லாம் நல்லா குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. நல்லா வாங்கலாம். கண்டிப்பாக நம்ம ரேட்டுக்கு வாங்குறதுக்கு ஒர்த்தான பொருளாக வச்சுருக்காங்க. சில ஐட்டம்ஸ்லாம் பிளாஸ்டிக் மாதிரியே இல்லை, கிளாஸ் ஜார் அந்த மாதிரியே தான் இருந்து. இதெல்லாம் கிளாஸ்ன்னு நினச்சேன், கிளாஸ் கிண்ணம் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் பிளாஸ்டிக் தான். எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்து. கிட்ஸ்க்கு கூட நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்ல குவாலிட்டியான பொருளாக தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் அந்த ஸ்டோர் பண்ணி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களாம், அந்த மாதிரி இதெல்லாமே வச்சுருக்காங்க. இந்த செட் ஆஃப் 4 பீஸ்லாம் 99க்கு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வாங்கலாம். இந்த டப்பாலாம் நமக்கு புளி வத்தல் இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 99க்கு வந்து நிறைய டப்பா வச்சுருந்தாங்க. இந்த 4 பீஸ் செட்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பாலாம் 249க்கு இருந்து. அப்புறம் நிறைய பிளாஸ்டிக்லன்னு சொல்ல முடியாமல் கிளாஸ் ஜார் மாதிரியே நிறைய நல்ல குவாலிட்டியான பொருள் தான் வச்சுருக்காங்க, வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த 5 பீஸ் செட்டு வந்து 99க்கு வச்சுருந்தாங்க, டிஃபன் பாக்ஸ் செட்டு மாதிரி. அதுக்கப்புறம் இந்த அரிசி காய்கறி கழுவுற பேஸ்கெட் வந்து ஹோல்ஸ் இருக்குது, வேஸ்ட் ஆகாது, அரிசி கழுவுனா கூட கீழே சிந்தாது அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரேட்டு வந்து 99க்கு தான் இருந்து, ஆன்லைனில் விட கம்மியான ரேட்டு. அப்புறம் பிளாஸ்டிக்லேயே கப் செட்டு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. டிஃபன் பாக்ஸ் செட்டு கூட வச்சுருந்தாங்க. 280க்குள்ளே தான் 109க்கு கொடுக்காங்க. ரொம்ப ரேட்டுக்கு ஆஃபர் டைமில் கொடுக்காங்க. அப்புறம் இந்த ஐஸ் க்யூப் போட்டு வைக்கிறதுக்கெல்லாம் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரிலாம் கூட இருக்குது. ஹாட் பாக்ஸ் டைப்பில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ்லாம் கூட 149 ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ரேட்டு தான். ஹீட் எந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியல. அப்புறம் 100 பிலோக்குள்ளேயே 89 ரூபீஸ்க்கே வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்குது.
வேறு குட்டி சைஸ்லலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கிற வாட்டர் பாட்டிலாம் இருக்குது. இது ரேட் என்னன்னு எனக்கு தெரியல, ஏன்னா அதில் ப்ரைஸ் போடலை. ஆனால் இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக நல்லா இருக்குல்ல. இந்த பவுல்லாம் பார்க்கறதுக்கு வந்து கிளாஸ் செட்டு மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து பிளாஸ்டிக் தான். இது ரொம்ப சூப்பராக நல்லா யூனிக்காக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பாத்திரம் பூசுறதுக்கான லிக்யூடு, வாஷிங் லிக்யூட், வேறு சோப்பு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. நான் அதை ஃபுல்லாக கவர் பண்ணலை, ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால எனக்கே அது அந்தளவுக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாகர்கோவில் போனீங்கன்னா அங்கே போகும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஆஃபர் ப்ரைஸை வந்து தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைனா அங்கே கேட்டால் கூட அவங்க சொல்கிறாங்க எல்லா நாளுமே ஆஃபர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வீக்கெண்ட் அந்த மாதிரி மந்த் எண்ட் போனால் இன்னும் நல்ல ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்க. நான் இதெல்லாம் ரொம்ப அளவுக்கு கவர் பண்ணலை, ஏன்னா எனக்கு எப்படி வியூஸ் போகும் என்னன்னு ஒரு ஐடியா இல்லை. வேறு எப்படி உங்களுக்கு பிடிக்குமா இதெல்லாம் அப்படின்னு தெரில. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு இந்த வீடியோ அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு அழகாக வீடியோ எடுத்து சொல்கிறேன். ஏன்னா ரிலையன்ஸ் மார்ட் வந்து ஒரு நல்ல பெரிய ஷாப் தான். நிறைய ஐட்டம்ஸ் இங்கே நம்ம வாங்கிக்கலாம். கிராசரிஸ்லேருந்து கிச்சன் ஐட்டம்ஸ், வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்லேருந்து எல்லாமே இங்கே வாங்கலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டு ரேட்டில் தான் இருக்குது. நான் ஃபுல்லாக கவர் பண்ணலை. எந்த மாதிரி உங்களுக்கு வேணும், நல்லா இருக்குக்கா வீடியோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் ஃபுல் டீட்டெயில் வீடியோ கூட உங்களுக்காண்டி நான் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளவு தான் இன்றைக்கி நம்ம நாகர்கோயில் ரிலையன்ஸ் மார்ட் ஷாப்பிங். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற காப்பர் பாப்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் நல்ல ஒரு நீட்டாக ஒரு லஞ்ச் சாப்பிட்டோம். சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்து. அதுக்கப்புறம் இந்த அட்மாஸ்பியர் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ நீட்டாக இருக்கும், அழகாக இருந்து. அப்புறமா நாங்கள் எங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஈவி ஸ்கூட்டரில் நாகர்கோயில் போயிட்டு வர முடியுமா, ஃபஸ்ட் டைம் அது கொஞ்சம் டவுட் இருந்து. ஆனால் ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஈஸியாக நாங்கள் போயிட்டு வீட்டுக்குமே வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது கூட பேட்ரி இருந்துச்சு, லோ ஆகலை அந்தளவுக்கு. ஈஸியாக பயம் இல்லாமல் போயிட்டு வந்துட்டோம். அந்த ட்ரிப் எங்களுக்கு கொஞ்சம் உண்மைக்குமே ஒரு ஸ்மால் ட்ரிப் தான், ஆனால் நல்லா அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவும் நானும் ஐஸு பைக் ஓட்ட நான் பின்னாடி இருந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று நல்லா ஜாலியாக இருந்து போயிட்டு வந்துட்டோம். இந்த ட்ரிப் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பாக இருக்கும். அவ்வளவுதான். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்குன்னா ஒரு சிஸ்டர் வந்து கிச்சன் டூர் வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நான் அந்த மாதிரி விளாக்லாம் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. பாய்.